சிவபெருமானை நினைத்து நோக்கும் அற்புதமான நோன்பு. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாம். இந்த தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் தில்லையில் குடிகொண்டு அருள் புரியும் எம்பெருமான் நடராஜரை காண தேவர்கள் வருவதாக ஐதீகம். இந்த நாளில்தான் இறைவன் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தாராம். அது மட்டும் இல்லாமல் இதே நாளில்தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையை நிறைவு செய்து ஈசனை தரிசனம் செய்தாராம். 2026 ஆண்டுக்கான திருவாதிரை நோன்பு மற்றும் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3, 2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் தங்கள் கணவனின் ஆயுள் நலனுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் வேண்டியும் விரதம் இருப்பார்கள். நோன்பு முடிவில் திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் இறைவனுக்கு படைப்பார்கள். திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்று சொல்வார்கள். அப்படி திருவாதிரை களி உருவான வரலாறு மற்றும் பிறவாயாக்கையோனுக்கு எப்படி